Hi all, myself Gobinath, Technical Lead from Xplore IT Corp. So இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது C ப்ரோக்ராமிங்கோட இன்ட்ரோடக்ஷன் அண்ட் அதோட டீட்டெயில்ஸ். ஸோ C ப்ரோக்ராமிங் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் இது ஒரு பேசிக்கான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு விஷயமாக தான் நம்ம இதை பார்க்குறோம். எந்த ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாக இருந்தாலும் நீங்கள் கற்றுக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோட ஸ்ட்ரக்சர் என்ன, அதில் யூஸ் பண்ணக்கூடிய கீவேர்ட்ஸ் என்ன அண்ட் அதோட அதர் டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அந்த வகையில் நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது சி ப்ரோக்ராமிங் அப்படின்றதா இருந்துச்சுன்னா, இப்போ நீங்கள் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கற்றுக்கிறதுக்கு முன்னாடி இங்கிலீஷ் கற்றுக்க போகிறீங்க அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஸோ அந்த இங்கிலீஷ் கற்றுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் ஆல்ஃபபெட்ஸ் தெரிஞ்சிருக்கணும். அந்த மாதிரி எந்த ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கற்றுக்க போகிறீங்கனாலும் அதில் கீவேர்ட்ஸ் தெரிஞ்சிருக்கணும். ஸோ சி ப்ரோக்ராமிங் பொறுத்த வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அல்லது நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கக்கூடிய கீவேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு printf, scanf, main, if, else, for, while, etc. இந்த மாதிரி கீவேர்ட்ஸ் வந்துட்டு நம்ம நிறையவே யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த கீவேர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு ஸ்ட்ரக்சரில் கொண்டு வந்து வச்சுட்டு அந்த ஸ்ட்ரக்சர் தான் நம்ம ப்ரோக்ராமாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ குளோபல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் எனி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கும்போது நீங்கள் ஆல்ஃபபெட்ஸ் தெரிஞ்ச உடனே உங்களால் இங்கிலீஷில் பேசிட முடியுமா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஸோ நம்ம அதுக்குன்னு ஒரு வேர்ட் ஃபார்மேஷன் அல்லது சென்டென்ஸ் ஃபார்மேஷன் இருக்குது. அதே மாதிரி இந்த கீவேர்ட்ஸுக்கு நம்ம ஒரு ஃபார்மேட் கொண்டு வரோம். ஸோ அந்த ஜென்ரல் ஃபார்மேட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, ஃபர்ஸ்ட் யூ ஷுட் ஸ்டார்ட் வித் ஹெடர் ஃபைல்ஸ். ஸோ இதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மெயின் ஃபங்க்ஷன் அப்படின்றது கட்டாயம் இருக்கணும். ஸோ இதெல்லாம் நான் எதுக்காக அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட். ஸோ இதுக்குள்ளே தான் நம்ம ப்ரோக்ராம் ஸ்ட்ரக்சரை வந்துட்டு கொண்டு வர போகிறோம். ஸோ அந்த வகையில் ப்ரோக்ராம் ஸ்ட்ரக்சரில் ஃபர்ஸ்ட் நமக்கு இருக்கக்கூடியது இனிஷியலைசேஷன் ஆர் டிக்ளரேஷன் அப்படின்ற ஒரு பார்ட். அதுக்கு அடுத்ததாக ஆப்பரேஷன், என்ன ஒர்க்குக்காக நம்ம இந்த ப்ரோக்ராம் எழுதுகிறோம். ஸோ அதுக்கு அடுத்தது அதை பிரிண்ட் பண்ணுறதுக்கான ஃபங்க்ஷன் அண்ட் ஃபைனலி நமக்கு ஒரு ரிட்டன் டைம். ஸோ இதுதான் வந்துட்டு சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோட ஸ்ட்ரக்சர். ஸோ ஜென்ரலான ப்ரோக்ராமிங் ஸ்ட்ரக்சர் இதுதான். எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்க்குமே நம்ம இந்த ஸ்ட்ரக்சரை வந்துட்டு ஃபாலோ பண்ணால் கரெக்டான ஒரு அப்ளிகேஷன் நம்மளால் டெவலப் பண்ண முடியும். ஸோ சி ப்ரோக்ராமிங் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்ட்ரக்சரில் ஆட் பண்ணி தான் நம்ம ப்ரோக்ராம் பில்டு பண்ண போகிறோம். ஸோ அந்த வகையில் நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது என்னென்ன இந்த ஹெடர் ஃபைல் அல்லது மற்ற ஃபங்க்ஷன்ஸ்க்காக நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றதான் அடுத்ததில் நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறது. ஸோ இந்த பிளேஸ் ஆஃப் ஹெடர் ஃபைல் நம்ம சி ப்ரோக்ராமிங் அப்படின்றத வச்சு எழுதும்போது ஹேஷ் இன்க்ளூட் stdio.h. ஸோ இது ஒரு ஹெடர் ஃபைல் அண்ட் ஹேஷ் இன்க்ளூட் conio.h இது ஒரு ஹெடர் ஃபைல். ஸோ இந்த ரெண்டு ஹெடர் ஃபைலும் காமனாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள். இதில் ஹேஷ் அப்படின்றது ப்ரீ ப்ராசஸர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இன்க்ளூட் இஸ் அண்ட் கீவேர்ட். இந்த ப்ரோக்ராமில் எனக்கு தேவையான லைப்ரரிஸை நம்ம ஆட் பண்ண போகிறோம் அப்படின்றதுக்காக நம்ம கொடுத்துருக்கக்கூடியது. அண்ட் என்ன மாதிரி லைப்ரரிஸ் ஆட் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டோம்னா stdio ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட். ஸோ என்னெல்லாம் இன்புட்டாக கொடுக்கலாம், என்னெல்லாம் எனக்கு அவுட்புட்டாக கிடைக்கலாம் அப்படின்ற ஹெடர் ஃபைலை நம்ம இந்த பிளேஸில் யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் செகண்ட் ஹேஷ் இன்க்ளூட் சேம் மீனிங். conio.h அப்படின்றது கன்சோல் இன்புட் அவுட்புட். ஸோ நம்ம அவுட்புட் பார்க்கக்கூடிய என்விரான்மெண்ட்டை தான் இந்த கன்சோல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அண்ட் மெயின் ஃபங்க்ஷன். ஸோ மெயின் ஃபங்க்ஷன் அப்படின்றது பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, என்னோட ப்ரோக்ராமில் எது இம்பார்ட்டண்ட், எதுலேருந்து எக்ஸிக்யூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும் என்னோட கம்பைலர் ஆர் மெஷின். ஸோ அதை டினோட் பண்ணுற விதமாக தான் மெயின் ஃபங்க்ஷன் அப்படின்றத ஆட் பண்ணுறோம். ஸோ மெயின் ஃபங்க்ஷன் அப்படின்றத நம்ம இப்படி எழுதலாம், void main ஆர் நீங்கள் int main இப்படி கூட எழுதலாம். இல்லை அப்படின்னா மெயின் ஆஃப் அப்படின்றதையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ தட்ஸ் யுவர் சாய்ஸ். நீங்கள் என்ன ப்ரிஃபர் பண்ணுறீங்களோ அந்த வேல எழுதிக்கலாம். இதனால் எனக்கு அவுட்புட்டில் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டால் எந்த டிஃப்ரென்ஸும் இருக்க போகிறதில்ல, ஆல் ஆர் சேம். ஸோ இந்த சாய்ஸஸில் நீங்கள் எதை வேணாலும் ப்ரிஃபர் பண்ணலாம், அது உங்களோட சாய்ஸ். இதில் வாய்ட் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அதை நம்ம நல்லுன்னு சொல்கிறோம். நல் மீன்ஸ் ஜீரோ. ஸோ ஜீரோ மெயின் அப்படின்ற மாதிரி தான் இதோட மீனிங். பட் ஸ்டில் இந்த வாய்ட் மெயின் அப்படின்றது, இந்த வாய்டுன்றது ஒரு கீவேர்ட். அந்த கீவேர்டை யூஸ் பண்ணி தான் நம்ம ஒர்க் பண்ணுறோம். அண்ட் வென் யூ ஒர்க் வித் கிரிட்டிக்கல் நம்பர்ஸ், இப்போ காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் இல்லை நம்ம டிகிரி செல்சியஸ் டு ஃபாரன்ஹீட் கன்வெர்ட்டர்ஸ், இந்த மாதிரி நம்பர்ஸை டீல் பண்ணும்போது நம்ம இன்ட் மெயின் அப்படின்றத யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ விச் இஸ் நோன் அஸ் ஒன் ஆஃப் த டேட்டா டைப் ஃப்ரம் சி ப்ரோக்ராம்.
ஸோ அந்த டேட்டா டைப் யூஸ் பண்ணியும் நீங்கள் மெயின் ஃபங்க்ஷன் அப்படின்றது பில்டு பண்ணிக்கலாம். இதுக்கு அடுத்தது இனிஷியலைசேஷன் ஆர் டிக்ளரேஷன், இதுதான் நம்ம சொல்லியிருந்தது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ப்ரோக்ராமிங் பார்ட்குள்ளே என்டர் ஆகிட்டோம். ஸோ என்னோட அப்ஜெக்டிவ் என்னென்னா 2 நம்பர்ஸை ஆட் பண்ணி பிரிண்ட் பண்ண வைக்கிறது தான் என்னோட அப்ஜெக்டிவ். ஸோ அந்த வகையில் எந்த 2 நம்பரை ஆட் பண்ணுறேன் அப்படின்றத நான் இனிஷியலைஸ் பண்ணணும். ஸோ ஹியர் 5 and 10. These are the 2 numbers which I am going to add. ஸோ இந்த 2 நம்பர்ஸுக்கும் ஒரு நேம் நம்ம அலோகேட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த நேம் வந்து பார்த்தீங்கன்னா A and B. எதுக்காக நான் நேம் அலோகேட் பண்ணணும்? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரே நேமில் 2 பர்சன் இருக்காங்க அப்படின்னா அவங்கள டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுக்காக நம்ம அவங்களுக்கு ஒரு ரோல் நம்பர் அசைன் பண்ணலாம், ஆர் இனிஷியல் வச்சு கால் பண்ணலாம், ஆர் ஒரு நிக் நேம் நம்ம வச்சுருந்துருப்போம். அந்த மாதிரி இந்த சேம் டைப்பில் இருக்கக்கூடிய டேட்டாக்கான நேம் தான் இந்த A and B. இந்த நேம் நீங்கள் எதெல்லாம் யூஸ் பண்ணலாம், நேம் வைக்கிறதுக்கு எதெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் ஆல்ஃபபெட்ஸ், அதாவது ஏலேருந்து இசட் வரைக்கும் இருக்கக்கூடிய வேல்யூஸ் யூஸ் பண்ணிக்கலாம், கேரக்டர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், அதை எப்படி வேணும்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு ஏன்றது வைக்கல, 1 = 5 அப்படின்னு வச்சுருக்கேன். ஸோ இப்போ இந்த 1ங்கிறது வந்துட்டு நமக்கு வேல்யூவாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் இல்லை, ஜஸ்ட் அ நேம். ஸோ கேரக்டர்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் நேம் பண்ணிக்கலாம், என்ன நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம். அண்ட் நான் இந்த stdio.ங்கிறதுல என்னென்ன டைப் ஆஃப் டேட்டா யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ அதில் 3 டைப் ஆஃப் டேட்டா டைப்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று இன்டீஜர். இன்டீஜர் அப்படிங்கிறது நம்பர்ஸ், நீங்கள் என்ன நம்பர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த நம்பரோட டைப் அப்படின்றது பார்த்தோன்னா இன்டீஜர். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோட். ஸோ நம்ம அந்த நம்பர்ஸ் எப்படிலாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா 2.6, 2.5, 3.6, 4.8 இந்த மாதிரி இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எல்லாமே ஃப்ளோட் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் அனதர் ஒன் இஸ் கேரக்டர். ஏலேருந்து இசட் வரைக்கும் இருக்கக்கூடிய ஆல்ஃபபெட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், அது கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த 3 டைப்பில் எந்த டைப் வேணாலும் நீங்கள் இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த டைப்பையும் நீங்கள் இங்கே டிஃபைன் பண்ணணும். ஸோ நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கக்கூடியது இன்டீஜர் டைப். ஸோ அதனால் நான் இங்கே என்ன ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இன்ட்டுங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஒருவேளை நீங்கள் ஃப்ளோட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃப்ளோட் அப்படின்றத யூஸ் பண்ணலாம். இல்லை கேரக்டர் டைப் யூஸ் பண்ணுறீங்கன்னா கேர் அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நான் இப்போ ஆட் பண்ணணும், இந்த 2 வேரியபிள்ஸில் இருக்கக்கூடிய வேல்யூஸை தான் நான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ 1 + B. பிகாஸ் எனக்கு 5ங்கிற வேல்யூ 1ங்கிற நேம்லேயும் 10ங்கிற வேல்யூ Bங்கிற நேம்லேயும் இருக்குது. ஸோ அந்த 2 நேமை கொடுத்தா போதும், இந்த வேல்யூஸ் ஃபெச் ஆகியிருக்கும். இந்த வேல்யூஸை ஆட் பண்ணதுக்கப்புறம் நான் ஒரு 3rd வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறேன் C. இந்த Cங்கிற வேரியபிளையும் நான் மேலேயே இனிஷியலைஸ் பண்ணியிருக்கணும். ஸோ இது இனிஷியலைசேஷன். இந்த 1 = 5, B = 10 அப்படின்றது டிக்ளரேஷன். ஏன்னா 1ங்கிற வேரியபிளுக்கு நம்ம 5ங்கிற வேல்யூவை அசைன் பண்ணிட்டோம், Bங்கிற வேரியபிளுக்கு 10ங்கிற வேல்யூவை நம்ம அசைன் பண்ணிட்டோம். ஸோ Cயில் என்ன அவுட்புட் கிடைக்கும்னு நமக்கு தெரியாது. ஸோ அதனால் ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு அடுத்தது இது 2 வேல்யூவையும் ஆட் பண்ண ரிசல்ட்டை ஸ்டோர் பண்ண வேரியபிள் அப்படின்னு பார்த்தா C. ஸோ இப்போ என்னோட அவுட்புட் இருக்கக்கூடிய நேம் Cன்ற நேமில் இருக்குது. ஸோ இதை நம்ம பிரிண்ட் பண்ணால் தான் நம்மளால் அவுட்புட் வியூ பண்ண முடியும். ஸோ printf இந்த Cயில் இருக்கக்கூடிய வேல்யூவோட டைப் அப்படின்னு பார்த்தோம்னா இன்டீஜர். ஸோ இன்டீஜராகவே பிரிண்ட் பண்ணுறதுக்காக %d அப்படின்றத யூஸ் பண்ணுறோம். அண்ட் எதில் இருக்கக்கூடிய இன்டீஜர் அப்படின்னா Cயில் இருக்கக்கூடிய இன்டீஜர். ஸோ Cயில் இருக்கக்கூடிய இன்டீஜர் வேல்யூவை பிரிண்ட் பண்ணுறோம். அண்ட் ஃபைனலி ரிட்டன் டைப். ரிட்டன் டைப் அப்படின்றது நம்ம getch அப்படின்றத யூஸ் பண்ணலாம். எப்போ அப்படின்னா வாய்ட் மெயின்னு யூஸ் பண்ணும்போது. இன்ட் மெயின்னு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிட்டன் டைப் வந்துட்டு ரிட்டன் ஸ்பேஸ் 0 அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணுவோம். பிகாஸ் இப்போ நீங்கள் ஜென்ரலாக வந்துட்டு ஒரு டோர் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த டோரை புஷ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணலாம், ஆர் புல் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் லைக் புஷ் அண்ட் திஸ் இஸ் லைக் புல். ஸோ புஷ்ன்னு எழுதியிருக்கக்கூடிய டோரில் நான் லைக் இழுத்துட்டு வந்துட்டு ஓப்பன் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி வாய்டு மெயின் அப்படின்னா ரிட்டன் 0 நான் யூஸ் பண்ண முடியாது, getch தான் யூஸ் பண்ணும். இன்ட் மெயின் அப்படின்னா நான் ரிட்டன் 0 தான் யூஸ் பண்ணும், getch யூஸ் பண்ண தேவையில்லை. ஸோ திஸ் இஸ் இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் C ப்ரோக்ராமிங். இந்த வீடியோவில் நம்ம பார்த்தது C ப்ரோக்ராமிங்கோட இன்ட்ரோடக்ஷன், ஸ்ட்ரக்சர், கீவேர்ட்ஸ் நம்ம இன்னும் கம்ப்ளீட்டாக பார்க்கல. ஸோ மோர் இன்ட்ரெஸ்டிங் contents are yet to come. So this is Gobinath signing off from Xplore IT Corp.